இந்த ஏரியாவிலேயும் இந்த அளவுக்கு ரேட் ரொம்ப கம்மியா இடமோ அல்லது வீடோ யாருமே தரலங்க. அந்த அளவுக்கு இவங்க ரேட் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த அளவுக்குப்பா ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே நீங்கள் 600 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட ஒரு பிளாட்டை நீங்கள் வெறும் 10 லட்ச ரூபாயில் வாங்கிக்க முடியும். இல்லை இடத்தோட தனி வீடு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 19 லட்ச ரூபாயில் கட்டி தர்றாங்க. ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னா, செங்கல்பட்டு டு திருப்பூர் போகக்கூடிய ரேடியல் ஹைவேல தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டாக இருக்குது. இதே மாதிரி ரேடியல் ஹைவே தான் வண்டலூர் டு கிளம்பாக்கம் போகக்கூடியது. அது 4 வருஷத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு போய்கிட்டு இருந்துச்சு, இப்போ அதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு நான் சொல்லுதான் உங்களுக்கு தெரிய வேண்டியது கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இங்க ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபியூச்சர் growthக்காக பக்கத்துல ஒண்டர்லாவும் வருது. இது மட்டும் இல்லாம ஜாப்பனீஸ் டவுன்ஷிப்பும் பக்கத்துல வருது. அது ஓபன் ஆயிடுச்சு அப்படின்னா இதோட வேல்யூ இன்னுமே அபிவிருத்தமா போயிடும். இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நீங்க செங்கல்பட்டா இருக்கட்டும், இல்ல மகேந்திரா வேர்ல்ட் சிட்டியா இருக்கட்டும், இல்ல திருப்பூரா இருக்கட்டும், இது எல்லாமே அதிகபட்சம் ஒரு 10 to 12 கிலோமீட்டர்ல நீங்க ரீச் பண்ணிக்க முடியும். நீங்க ஃபைனலா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு பிளாட் தேடுறீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த ஏரியாவில் இந்த ப்ராஜெக்ட் விட்டோம்னா உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. ஹாய் ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து. செங்கல்பட்டு டு திருப்பூர் போகக்கூடிய ஆன் ரோட் மேல ரேட் ரொம்ப கம்மியா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு பிளாட் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு தாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சரௌண்டிங்லேயும் இவங்க தான் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. இதையும் தாண்டி இந்த சரௌண்டிங்ல இந்த ப்ராஜெக்ட் விட்டோம்னா வேற ப்ராஜெக்ட்டுக்கு ஆப்ஷனே கிடையாது. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எங்க லொக்கேட்டா இருக்குது, இந்த ப்ராஜெக்டோட growth எப்படி இருக்குது, இங்க இடத்தோட தனி வீடு கட்டுற மாதிரி அப்படின்னா எவ்வளவு வருது, இதை பத்தி நீங்க முழுமையாக கூட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாது, பக்கத்துல பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்பதான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நான் சொல்ல போகிறது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ப்ராஜெக்ட் நேம் என்னன்னா சென்னை ஹைவே சிட்டி. இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னா செங்கல்பட்டு டு திருப்பூர் போகக்கூடிய ரேடியல் ரோட்டில் ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டாக இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ இவங்க லேட்டஸ்ட் டிடிசிபி மற்றும் டெவலப்பர்கள் வாங்கி வச்சிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ இவங்க என்னென்ன அமெனிட்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, என்ட்ரன்ஸ்லேயும் கிராண்டாக ஒரு ஆர்ச் இருக்குது. அதே மாதிரி உள்ள வந்தீங்க அப்படின்னா 33 அடியில் பிளாக் டாப் கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஸ்ட்ரீட் லைட்டும் இருக்குது, இபியும் எடுத்துட்டாங்க. இது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட் ரேட் ரொம்ப கம்மி அப்படினாலும் இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளேயே இப்போ உங்க பார்க்கும் இருக்குது, சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பிளாட்டுக்கும் அவனி ட்ரீஸும் கொடுத்திருக்காங்க, வாக்கிங் ட்ராக்கும் இருக்குது. ஸோ ஃபைனலா இந்த ப்ராஜெக்ட் சுத்தி பாத்தீங்க அப்படின்னா ஃபென்சிங் கொடுத்திருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 ஏக்கர்ல பில்டப் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 180 பிளாட் போட்டிருக்காங்க. அதுல பாதி பிளாட் ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆயிருச்சு. இப்போ இன்னும் 90 பிளாட் தான் அவைலபிளா இருக்குது. ஸோ பிளாட் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு கிரவுண்ட் வரையும் அவைலபிளா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட்ல இப்போ இங்க எல்லா ஃபேசிங்லயுமே பிளாட் அவைலபிளா இருக்குது. உங்களுக்கு கார்னர் பிளாட் வேணும் அப்படினாலுமே கார்னர் பிளாட்ஸும் அவைலபிளா இருக்குது. ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இங்க தான் ரேட் ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி இங்க எவ்வளவுதான் ரேட் ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் 1700 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இப்போ ஆஃபர் இருக்க காரணத்தினால 1600 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 600 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட ஒரு பிளாட்டை நீங்க வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்க கையில ஒரு 10 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட ஒரு பிளாட் வாங்கிக்க முடியும். இல்ல எனக்கு இடத்தோட தனி வீடு கட்டி தராங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா இவங்க இடத்தோட தனி வீடுமே கட்டி தர்றாங்க. இடத்தோட தனி வீடு பார்க்கும்போது நம்மளுக்கு 19 லட்சம் ரூபாய்க்கும் இடத்தோட தனி வீடு கட்டி தர்றாங்க. பட் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க உடனே இடம் வாங்கி வீடு கட்ட வேண்டாம். நீங்க இங்க இன்வெஸ்ட்மெண்ட்காக வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். ஓகேப்பா, இப்போ நான் இங்க இன்வெஸ்ட்மெண்ட்காக இடம் வாங்குறேன் அப்படின்ற பட்சத்தில் என்னோட growth எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சரியா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வண்டலூர் டு கேளம்பாக்கம் போகக்கூடிய ரேடியல் ரோடு இருக்கு இல்லையா, அது 4 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு போய்கிட்டு இருந்துச்சு, இப்போ எவ்வளவு போய்கிட்டு இருக்கு அப்படின்றது நான் சொல்லுது உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த ரேடியல் ரோடும், அதாவது இது பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு டு திருப்பூர் போகக்கூடிய அதே மாதிரி ஒரு ரேடியல் ரோடு. இப்போ இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் 1600 ரூபாய் போய்கிட்டு இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதோட growth எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த இடத்தோட growth வேற எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒண்டர்லா வரப்போகுது. ஸோ அது மட்டும் இல்லாம பக்கத்துல பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் டவுன்ஷிப்பும் வரப்போகுது. ஸோ இது ரெண்டுமே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்தோட growthமே இன்னுமே அபரிவிதமா இருக்கும். இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து செங்கல்பட்டு பாத்தீங்க அப்படின்னா வெறும் நீங்க 12 கிலோமீட்டர் ரீச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி திருப்பூர் பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 10 கிலோமீட்டர் ரீச் பண்ணிக்க முடியும். அதாவது 12 கிலோமீட்டர் இருக்கட்டும், 10 கிலோமீட்டர் இருக்கட்டும், பக்கத்தில் எந்த ஒரு டிராஃபிக்குமே கிடையாது. அதன் காரணமாக நீங்க செங்கல்பட்டு ஒரு 10 நிமிஷத்துலயும் திருப்பூர் ஒரு 10 நிமிஷம் ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு சென்டர்ல தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ரொம்ப க்ளோஸாவே மகேந்திரா வேர்ல்ட் சிட்டியும் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பஸ் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செங்கல்பட்டு டு திருப்பூர் இருக்கு, இங்கே ஃப்ரீக்வெண்டா பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ ஃபைனலா செங்கல்பட்டு அல்லது திருப்பூர் சைடு நீங்க ரேட் ரொம்ப கம்மியா இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு இடம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட்டை நீங்க கன்சிடர் பண்ணுங்க. மேலும் இந்த ப்ராஜெக்ட் பத்தி உங்களுக்கு தகவல் தேவைப்படுது அப்படின்னா ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு டாடா பை பை, see you.